எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். நாராயணியம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 11வது தசகம் பார்த்தோம். எல்லாரும் அனுபவிங்க. இப்போது இந்த வைகுண்ட ஏகாசி நாளில் குருவாயூரப்பன், நம்ம நாராயணியம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, குருவாயூரப்பனோட இன்னொரு சின்ன அனுபவம், அவனோட மகிமை, அதை பற்றி பார்க்கலாமா? அந்த குருவாயூர்லேயே ஒரு ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப ரொம்ப முதியவர். அவருக்கு ஏதோ ஒரு வியாதி ரொம்ப குணப்படுத்தவே முடியாமல் இருந்தது. அவர் அந்த ஊரில் பூந்தானம்னு ஒரு பக்தர் இருந்தார். அந்த பக்தர் டெய்லி குருவாயூர் கோவிலுக்கு போய் குருவாயூரப்பன்கிட்ட பேசிட்டு வருவாராம். அந்த பக்தர்கிட்ட, நீங்கள் எனக்கு இந்த குருவாயூரப்பன்கிட்ட கேட்டு இந்த வியாதியை குணப்படுத்தக்கூடாதா அப்படின்னுட்டு போய் அவர் முறையிட்டாராம். அப்போது அவர் சரி, நான் போய் குருவாயூரப்பன்கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போய் குருவாயூரப்பன் தரிசனம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட, இந்த மாதிரி ஒரு பக்தன், ஒரு விவசாயி இருக்கான், அவனுக்கு இந்த மாதிரி தீராத நோய் இருக்குது, அவனுக்கு நீ குணப்படுத்த முடியுமா முடியாதா, நீ சொல்லிட்டேன்னா நான் போய் அவர்கிட்ட சொல்கிறேன், சாத்தியம் இல்லையா, குணப்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டாராம். குருவாயூரப்பன் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். சரின்னு அவர் திரும்பி வந்துட்டு அவன்கிட்ட இல்லைப்பா, இந்த நோய் நான் கேட்டேன் குருவாயூரப்பன் கிட்ட, குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டார்ப்பா, உனக்கு குணமாகாது அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகி, ரொம்ப முன்னே இருந்ததை விட ஒரு மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாகி ரொம்ப முடியாமல் உட்காந்து அழுதுட்டு இருந்தான். அந்த ஊர்லேயே குரூரம்மான்னு ஒரு வயசான பாட்டி, அவளுக்கு ஒன்றும் வேதம் மந்திரம் ஒன்றும் தெரியாது, அவளுக்கு குருவாயூரப்பனை தெரியும். அவள் தினமும் அவளும் குருவாயூரப்பன்கிட்ட போய் பேசிட்டு வருவாள். அந்த மாதிரி அவ்வளோ பக்தி அவளுக்கு. அவள் ஏன்பா நீ இப்படி அழுதுட்ருக்க, ஏன்பா அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரிமா பூந்தானம் அவர்கிட்ட கேட்டேன், அவர் போய் குருவாயூரப்பன்கிட்ட கேட்டுட்டு வந்திருக்க, எனக்கு குணப்படுத்த முடியாதுன்னு குருவாயூரப்பனே சொல்லிட்டாம்மா, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்படியா சொன்னார், நான் போய் குருவாயூரப்பன்கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிளம்பி குருவாயூரப்பனை வணங்கிட்டு குருவாயூரப்பா நீ இப்படி சொன்னியா பூந்தானத்துக்கிட்ட, அதை எப்படி சொல்லுவே நீ, உன்னால் முடியாது ஏதாவது இருக்கா, உன்னால் முடியலன்னா யாரால் முடியும்ப்பா, நீ அந்த மாதிரி சொல்லியிருக்க முடியாதே, நீ கண்டிப்பாக நீ குணப்படுத்த, உன்னால் முடியாது ஒன்றும் இல்லை, நீ கண்டிப்பாக குணப்படுத்துவ, எனக்கு தெரியும், நீ அவனோட வியாதியை குணப்படுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு, பாரு குணப்படுத்தலைன்னா பார் அப்படின்னு சொல்லி கண்டிஷனாக பேசுகிற மாதிரி பேசிட்டு வந்துட்டான். அப்புறம் 2 நாள் கழித்து சரி நான் குருவாயூரப்பன் சொன்னான் பதில், சரி நான் குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு அவன் வந்துட்டான். அப்புறம் 2 நாள் கழித்து அவனுக்கு வியாதி பூரணமாக குணமாயிடுச்சு. அப்போது அவன் பூந்தானம் கிட்ட, இந்த மாதிரி பாட்டி எனக்கு குருவாயூரப்பன்கிட்ட கேட்டுட்டு வந்தா எனக்கு பூரணமாக குணமாயிடுத்து அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே பூந்தானம் ரொம்ப சந்தேகமாக, அப்படியா, எங்கிட்ட மாத்திரம் ஏன் அந்த மாதிரி குருவாயூரப்பன் சொன்னான், என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, நான் போய் இன்னைக்கு கேட்குறேன்னு போய் அவர்கிட்ட, ஏன்பா நீ என்கிட்ட சொன்னியா நான் குணப்படுத்த முடியாதுன்னு, என்கிட்ட ஒரு மாதிரி அந்த பாட்டிக்கிட்ட ஒரு மாதிரி எப்படி நீ பேசின, ஏன் அந்த மாதிரி நடந்தது அப்படின்னு கேட்டால், உனக்கும் அவளுக்கும் வித்தியாசம் என்ன, நம்பிக்கை, நீ என்கிட்ட நம்பிக்கையா உன்னால் குணப்படுத்த முடியும் அப்படின்னு நீ நம்பினையா, நம்பாத முடியுமா முடியாதான்னு கேட்ட, ஆனால் அவள் உறுதியாக என்னால் குணப்படுத்த முடியும் அப்படின்னு நம்பினா, இந்த நம்பிக்கை தான் 2 பேருக்கும் வித்தியாசம் அப்படின்னு சொன்னாராம். இதுலேருந்து என்ன தெரியுது, நம்பிக்கைங்கிறது தான் கடவுள். கண்டிப்பாக யார் பூரணமாக நம்புகிறாளோ அவருக்கு பகவான் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார், கைவிட மாட்டார். நம்ம நினைப்போம், நான் அப்படி வேண்டினேன் இப்படி வேண்டினேன் இப்படி பண்ணினேன் அப்படி பண்ணினேன் வேண்டினேன்னு சொல்லும்போதே நம்மக்கிட்ட ஒரு அளவு ஒரு பர்சன்டாவது கம்மி தான் இருக்கும் நம்பிக்கை. பூரண நம்பிக்கையாக பகவானை நம்புகிறவாளுக்கு கண்டிப்பாக கைவிட மாட்டார். என்னோட அனுபவம், என்னோட மனசு அந்த மாதிரி. எல்லாரும் நல்லா இருக்கட்டும். வைகுண்ட ஏகாசி எல்லாரும் விரதம் எவ்வளோ முடியறதோ அவ்வளோ விரதம் இருந்து நல்ல விசேஷமான வைகுண்ட ஏகாசி சொல்கிறா. எவ்ரி இயர் அப்படி தான், ஆனால் நிறைய விசேஷங்கள் இருக்குது.
நீங்கள் விரதமிருந்து கடவுள் அருளை பெறணும், பகவான் அருளை பெறணும். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.